நாங்கள் அந்த அண்ணா சிலைக்கு மாலை போட போகும்போதெல்லாம் சிவகங்கையில் போகும்போது நிறைய பேர் என்னோட இந்த சின்னத்தை பார்த்துட்டு கேட்பாங்க, உங்கள் முதலமைச்சர் சொல்லி எங்கள்கிட்ட இந்த 1000ரூவான்றது கூட ஒரு 1000ரூவா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன சொல்லுறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொடுத்த டயத்துகளில் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக செய்வார்மா. இன்றைக்கி உள்ள வரி நம்ம கட்டுற வரிகளை ஒன்றிய அரசு வாங்கிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதனால் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் நம்மளோட திட்டங்கள் போய் சேரணும், ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பயன்படணுன்றதுக்கு தான் 1000ரூவா கொடுத்தாரு. நிச்சயம் கூட்டி கொடுப்பாருன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் சொன்னோம் உறுதியாக அது முதலமைச்சர் செய்வாருன்னு கூட எங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் மாதம் 2000ரூவாயை ஆக்கியிருக்காரு. நம்ம தேர்தலுக்கு பின்னாடி 2026க்கு பின்னாடி அப்படின்னா 60 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 1,20,000 கிடைக்கும். அவங்களுக்கு எதுக்காக பயன்படும்? உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க, மருந்து மாத்திரைகள் எதுக்காவது. இன்றைக்கி எல்லாமே அரசு செஞ்சு கொடுக்குது. இருந்தாலும் அவங்க பையில் காசு இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்குகிற வரிப்பணங்கள் எல்லாத்துட்டையும் வாங்குகிறோம். பொதுவாக எல்லாருமே ஏழ்மையாக இருக்க கட்டுப்படியும் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்களே வரி அதிகமாக கட்டுவாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட வரிகள் வாங்கினாலும் கூட ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும். அந்த கழகத்து ஆட்சியில் பயனடையணுன்ற ஒரு நோக்கம்தான் முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்கிறாரு. ஏன்னா அந்த 5000ரூவா உண்மையிலே கிராமத்தில் கஷ்டப்படுறது 1000-2000 தவணைக்கு வராங்க. அவங்களுக்கு தான் அந்த 5000ரூவோட மதிப்பு தெரியும். இப்போ கொடுத்தாரு 5000ரூவா, அப்புறம் மாதம் 2000 வர்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த 1000ரூவா கொடுக்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த 2000 வரும்போது கூடுதல் மகிழ்ச்சி தான். அதுக்கு கொடுத்துட்டு போகிற முதலமைச்சர் ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா வயதானவங்களுக்கு தம்பியாக கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இதை செய்கிறாரு? இதே அடிமை எடப்பாடி என்ன சொன்னாச்சு? 1000ரூவா அறிவிச்சு சொன்ன டயத்தில் 1000ரூவாலாம் மாதம் கொடுக்க முடியுமாங்க அப்படின்ச்சு. இப்போ நாங்கள் அவ்வளோ தருவோம். நீங்கள் இதே வரமாட்டியில் நீ எவ்வளோ இருந்தாலும் கொடுப்ப, வந்தால் தானே கொடுக்க முடியும். இன்றைக்கி முதலமைச்சர் செய்கிறாருன்னா அந்த இடத்துல இருக்காரு, செய்ய சொல்கிறாரு, திருப்பி அவர் தான் இருக்க போகிறாரு, செய்ய போகிறாரு. அது மக்கள் அதை நம்புகிறான். உன்னை யார் நம்புவா? சொந்த கட்சிக்காரனே நம்ப மாட்டானே. நாடாளுமன்றத்தில் ஒரு வேட்பாளர் நிற்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த சட்டமன்றத்துக்கு இப்போ தெரிச்சு ஓடுறாங்களே. ஏன்னா தோப்பம்னு தெரியும். தோக்குற இடத்துல நின்று கடனை வாங்கி நீ நல்லா சொகுசாக போயிடுவேன். நிற்கிறவன் தெருவில் நிற்கணும். தோக்குறோம் தெரிஞ்சு எவன் நிற்பான்? ஏன்னா உன்னோட தோல்வின்றது உறுதிப்படுத்திடுது, எங்களோட வெற்றின்றது உறுதியாயிருச்சு. பார்க்கத்தையும் போறிய